சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பு மனு அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரம். பாமக சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பு மனு அளித்திருக்கிறது. பாமக கொறடாவாக உள்ள சேலம் அருளை மாற்றக் கோரி ஏற்கனவே மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் பாமக சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என சட்டமன்ற செயலாளரிடம் அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமக கொறடாவாக உள்ள சேலம் அருளை மாற்றக் கோரி ஏற்கனவே மனு அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற செயலாளரிடம் அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டு வந்த ஜி.கே. மணியை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக தர்மபுரி வெங்கடேசனை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏக்கள் தரப்பில் சபாநாயகரனுடைய அதாவது சட்டப்பேரவையினுடைய செயலாளர் சீனிவாசன் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில், அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர்கள் தான் எதிர்க்கட்சி வரிசையிலே முதல் வரிசையிலே அமர்வார்கள், முதல் இருக்கையிலே அமர்வார்கள். அவ்வாறு பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தற்போது ஜி.கே. மணி நீடித்து வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை காரணமாக தொடர்ந்து ஜி.கே. மணி டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட டெல்லிக்கு சென்று அன்புமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு மனுக்களை கொடுத்துவிட்டு திரும்பி இருக்கிறார். எனவே தொடர்ந்து பாமகவிற்கு எதிராக அவர் செயல்படுகிறார் எனவும், எனவே அவரை நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக நீக்குகிறோம், அவருக்கு பதிலாக தர்மபுரி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெங்கடேசன் அவரை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய கட்சியின் சார்பில் இனி சட்டமன்றத்தில் அவர்தான் பேசுவார், அவர்தான் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வழிநடத்துவார் என்று அன்புமணி தரப்பில் கையொப்பமிட்டு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர், அதாவது மேட்டூர் சதாசிவம், அதே போல தர்மபுரி வெங்கடேசன் மற்றும் மயிலம் சிவகுமார் ஆகிய 3 பேரும் வந்து சட்டப்பேரவையினுடைய செயலாளர் சீனிவாசன் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாமகவினுடைய கொறடாவாக செயல்பட்டு வந்த சேலம் அருள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நிலையில் கட்சியினுடைய முக்கிய தலைவர் பதவியாக பார்க்கப்படும் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்தும் ஜி.கே. மணி நீக்கப்படுவதாகவும் அதற்கு பதிலாக புதிய நபரை நியமிப்பதாகவும் பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் இதனை சட்டப்பேரவை ஏற்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.